இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீதிமொழிகள் 11:30 நான் வாசிக்கிறேன். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். ஸோ ரெண்டு காரியங்கள் தான். ஜீவ விருட்சம்னு என்னென்னு பார்க்கணும், நீதிமான் அப்படின்றவங்க யாருன்னு பார்க்கணும், நீதிமானுடைய பலன் இல்லையா, நீதிமானுடைய ரிவார்டு என்னது அப்படின்னு பார்க்கணும். ஸோ த ரிவார்ட் ஆஃப் த ரைச்சியஸ் இஸ் த ட்ரீ ஆஃப் லைஃப், அப்படி தான் இதுக்கு அர்த்தம். ஸோ ஜீவ விருட்சம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஜீவனை கொடுக்குற மரம், அதுதான் அர்த்தம். சரி, இந்த ஜீவ விருட்சத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஸோ ஏதேன் தோட்டத்துக்கு நடுவில் 2 மரத்தை வைக்கிறாரு. ஒன்று ஜீவ விருட்சம் இல்லையா, ட்ரீ ஆஃப் லைஃப், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். ஸோ இந்த 2 ட்ரீயுமே நடுவில் இருக்குது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்ன கட்டளை கொடுக்குறாருன்னு நம்ம வாசிப்போம். அது 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருக்குது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். 17ஆம் வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவை சாவாய் என்று கட்டளையிட்டார். ஸோ இப்போ தேவனாகிய ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த தோட்டத்தின் நடுவில் 2 விருட்சத்தை வைக்கிறாரு. ஒன்று ஜீவ விருட்சம், ட்ரீ ஆஃப் லைஃபு, இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், ட்ரீ ஆஃப் குட் அண்ட் ஈவில். ஸோ அப்போது எதை சாப்பிடக்கூடாது அப்படி சொல்கிறாருன்னா, இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிடாதீங்க அப்படி சொல்கிறார். இது என்ன புரியுது அப்படின்னா, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவங்க சாப்பிட்லாம் இல்லையா, அதை சாப்பிட்ருப்பாங்க மேபி. பட் எதை அவங்க சாப்பிடக்கூடாது அப்படி சொன்னார்னா, இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை மட்டும் சாப்பிட வேண்டாம் அப்படி சொன்னாங்க. ஸோ அப்போது அவங்க என்ன நடக்குது இதுக்கப்புறம் நமக்கு தெரியும். சர்ப்பம் வஞ்சிக்கிறதுனால ஏவாள் அதை எடுத்து புசிக்கிறாங்க, அதை ஆதாமுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுது, ஆண்டவர் மற்ற காரியங்கள் எல்லாம் பார்க்குறாரு. கடைசியில் இந்த ட்ரீ ஆஃப் லைஃப் ஜீவ விருட்சத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24. அவர் மனுஷனை துரத்தி விட்டு, ஏன் துரத்துறாரு அப்படின்னா, அவங்க 2 பேரும் ஒபீடியன்ஸாக இல்லை இல்லையா, ஒபீடியன்ட் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம் அவர்களை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஸோ அப்போ மனுஷனை அந்த ஏதேன் தோட்டத்திலேருந்து துரத்திட்டாரு. இந்த ஜீவ விருட்சம் என்ன ஆகும் அப்படின்னா, ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்வதற்காக அந்த ஏதேன் தோட்டத்தில் கிழக்கே இல்லையா யாரை வைக்கிறாரு அப்படின்னா, ஒரு ஏஞ்சல்ஸை வைக்கிறாரு, ஒரு செட் ஆஃப் ஏஞ்சல்ஸ், கேருபீன் அப்படின்ற ஒரு ஏஞ்சல்ஸை வைக்கிறாரு. ப்ளஸ் சுடரொளி வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இந்த ஜீவ விருட்சம் ஏன் அவர் ஃபஸ்ட்டு அதுக்கு கொடுக்கல அப்படின்னா, மனுஷனை படிக்கும் போது இம்மார்ட்டலாக இருக்கணும், அவரை போலேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் படித்தார். ஆனால் மனுஷன் பாவம் செய்த பிறகு கடவுளுக்கு ஒபே பண்ணாதது நிமித்தம், ஒபீடியன்ஸாக இல்லாதது நிமித்தம் அவர்களை அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டது நிமித்தம் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியையும் சாப்பிட்டுட்டாங்கன்னா இம்மார்ட்டலாக மறுபடியும் ஆயிடுவாங்க. பாவம் உள்ள மனிதன் இம்மார்ட்டலாக மாறிடுவான். ஸோ அப்போது ஆண்டவருடைய நோக்கம் என்ன, அவர் கூடியே வாழ்கிறதற்காக மனிதனை படைத்தார். ஆனால் மனிதன் அதை ஏற்றுக்கொள்ளாதது, அவருக்கு கீழ்ப்படியாததுனால அதை அவர் அந்த ஜீவ விருட்சத்தையும் மறுபடியும் பாவம் செய்த பிறகு சாப்பிட்டுட்டான்னா இம்மார்ட்டலாகிடுவான். அப்படின்றதுனால அந்த மரத்தை அவர் பிளாக் பண்ணி ஒரு கேருபீன்களை போட்டு வைத்துட்டார். இதிலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த பாவத்திலிருந்து யாரெல்லாம் மேற்கொண்டு ஜெயம் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இல்லையா, இப்போ நம்ம உலகத்தில் இருக்கிறோம், பாவமான ஜீவியம், பாவமான உலகத்தில் தான் இருக்கோம். இந்த பாவமான காரியங்களை மேற்கொண்டு நம்ம வரும்போது மறுபடியும் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அது எங்கே சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போன்னா, வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தல் எடுத்துக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன்.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஸோ எதில் ஜெயம் கொள்ளணும் இல்லையா? ஜெயம் கொள்ளுகிறவன், அதாவது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது இல்லையா? நமக்கு சொல்கிற சபைனா நம்ம மக்கள் இல்லையா? ஸோ நமக்கு காது இருந்தால் கேட்கோங்க அப்படி சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி. ஸோ நம்ம ஓவர் கம் பண்ணும், விக்ட்ரியாக ஓவர் கம் பண்ணும் ஜெயம் கொள்ளுகிறவன் இல்லையா? அப்போது நம்ம உலகத்தில் நமக்கு போராட்டங்கள் உண்டு பிசாசானவனால் இல்லையா? நம்ம நல்லா வாசிக்கிறோம், பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி அலைந்து திரிகிறான். இப்போது அவனுடைய காலம் ரொம்ப கொஞ்சம், ஆண்டவரோட 2வது வருகை ரொம்ப சமீபம். அதற்குள்ளாக அவனுடைய ராஜ்யத்திற்கு அவன் ஆட்களை ரெடி பண்ண போகிறான். அதனால யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனுக்கிட்ட இருந்து நம்ம ஜெயம் கொள்ளணும் இல்லையா? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை நம்ம உட்கொண்டு விட்டோம் அப்படின்னா அவரோட இம்மார்டலாக வாழலாம். யாருக்கு அது கொடுக்கப்படும் அப்படின்னா யாரெல்லாம் வெற்றி பெறுகிறார்களோ, ஜெயம் பெறுகிறார்களோ. எதிலிருந்து ஜெயம் பெறணும்? இந்த பிசாசு கொண்டு வருகிற இந்த பாவமான உலகத்தில் நம்ம வாழ்கிற காலங்கள் இல்லையா? 70 ஆண்டுகளோ 60 ஆண்டுகளோ 80 ஆண்டுகளோ இத்தனை ஆண்டு காலங்களிலும் நம்ம ஓவர் கம் பண்ணி வருகிற அந்த காரியம் நம்ம செய்தோம் என்றால் இல்லையா, எது கொடுப்பாரு? பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பாராம். இந்த இடத்துல நமக்கு ஜீவ விருட்சன்றது என்னன்னு புரியுது. அது மட்டும் இல்லை, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரமும் எடுத்துப்போம். அதுலேயும் இந்த ஜீவ விருட்சத்தை பற்றி சொல்கிறாங்க. வெளிப்படுத்தல் 22:2 வசனம். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். இந்த வசனத்தை நம்ம படித்த உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் இல்லையா? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தை தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அப்படின்னு நமக்கு சங்கீதம் 1ஆம் அதிகாரம் ஞாபகம் வரும். என்ன இதில் விசேஷம்னா, நம்மளுடைய இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வசனம் இல்லையா? நீதிமான்களின் பலன் ஜீவ விருட்சம். நீதிமான்களாக நம்ம இருக்கணும் அப்படி சொன்னால் இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அந்தந்த காலத்தில் அந்தந்த கனியை கொடுத்து ஜீவ விருட்சமாக மாறிடுவாங்களாம். சரி, இப்போ இந்த 2வது வசனம் இருக்கட்டும். 14ஆம் வசனமும் இதே அதிகாரம் வாசிக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவன் பாக்கியவான்கள். இல்லை, இன்றைக்கி பாடின பாட்டும் அதே தான். அழகாய் நிற்கும் யார் இவர்கள் இல்லையா? அவர்கள்லாம் யாருன்னா அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள். ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள், கற்பனைகள், 10 commandments ரொம்ப முக்கியம் இல்லையா? அவருடைய கையினாலே அவருடைய விரலினாலே எழுதின, அவராக செய்த அந்த கற்பனைகளில் எழுதின அந்த 10 கட்டளைகள் முக்கியம். அவர் கொடுத்த எல்லா கற்பனைகள் இல்லையா? மலை பிரசங்கத்தில் சொன்ன அத்தனை காரியங்கள், இயேசுவாமி வாயிலிருந்து வந்த அத்தனை முக்கியமான வசனங்கள். ஸோ அத்தனையும் இல்லை கடைப்பிடித்து அதன் பிரகாரம் நடக்கிறவர்கள், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் ஏன் நடக்கிறவர்கள், அதன்படியே வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள், நீதிமான்கள். ஸோ அவங்களுக்கு என்ன கொடுப்பாராம்? ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர் கொடுப்பாராம். அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் அதற்கு அதிகாரம் உள்ளவர்களாக மாறணும்னா நம்ம நீதிமான்களாக வாழணும் இல்லையா? ஸோ இப்போ மறுபடியும் இந்த நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துக்கு வருவோம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். சரி, இப்போ நீதிமான் யார் அப்படின்னு சொன்னால் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் இல்லையா? வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக இல்லையா? நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, ஆண்டவரே நம்முடைய வசனம் இப்படி சொல்லுது, நான் அதன் பிரகாரம் நடக்கிற சுவாமி அப்படின்னு அவருடைய வசனத்திற்கு நேராக நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அதன் பிரகாரம் நடக்கும்போது இல்லையா, இந்த வசனம் நம்மளை பயங்கரமாக கரெக்ட் பண்ணும் இல்லையா? பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இல்லை இச்சையாதிருப்பாயாக, இப்படி நிறைய காரியங்கள் நம்மளை நோக்கி வரும்போது அதன் பிரகாரம் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல செய்கிறவர்களாக நம்ம மாறும் பொழுது இல்லையா, நம்ம நீதிமான், கடவுளோட பார்வையில் நம்ம நீதிமானாக இருப்போம். சரி, நீதிமான் அப்படின்றவங்களுக்கு வேறு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா,
பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டிருப்பாங்க. பரிசுத்தாவியானவர் எப்படி நிரப்பப்பட்டிருக்காரு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, வசனங்கள் நல்லா புரிய ஆரம்பிக்கும். பைபிள் படித்தா வசனம் புரியல அப்படின்னா நம்ம வந்து பரிசுத்தாவியானவரை தேடி வாங்கணும். ஸோ ஒருவேளை எனக்கு நல்ல வசனம் புரியுது, ஆண்டவர் என்னோட பேசுகிறார் அனுதினமும் அப்படின்னா அது ஒரு சைன். பரிசுத்தாவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார் இல்லையா. நிறைய காரியங்களை நம்மளை தப்பு வைப்பார், நம்மளை கண்டித்து உணர்த்துவார் இல்லையா. தேவையில்லாத காரியங்கள் செய்யாத அப்படின்னு கண்டித்து உணர்த்துவார் இல்லையா. அண்ட் நித்தியத்தின் பாதை நேர வழி நடத்துவார் இல்லையா. உண்மை எதுவோ, ஒழுக்கமுள்ளவைகள் எதுவோ அதன் வழியாகவே நம்மளை நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ பரிசுத்தாவியானவர் நம்மக்கிட்ட இருக்கிறாரு அப்படின்னா அவர் நீதிமான். சரி, இந்த நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் அப்படின்னா நம்ம ட்ரீயாக மாறிடுவோமா? ஒருவேளை நம்ம நீதிமான்களாக இருந்தால் நம்ம ட்ரீயாக மாறிடுவோமா அப்படின்னா, ஜீவ விருட்சம் என்ன கொடுக்கும்? கனி கொடுக்கும் இல்லையா. மரம் கனி கொடுக்கும். ஸோ ஆவியின் கனிகள் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அந்த 22, 23 சொல்கிறது போல் ஆவியின் கனிகள் ஒருவர்கிட்ட அபரிவிதமாக இருக்கும் இல்லையா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், இதெல்லாம் வந்து நம்ம ஒருவேளை நம்மளை அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, நான் அன்பாக இருக்கிறேன்னா மற்றவங்கிட்ட, நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னா, சமாதானம் என்கிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மக்கிட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இருக்குதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அப்படி 100% இருக்குது இல்லை பர்சன்டேஜ் குறையுது அப்படின்னா நான் இன்னும் ஆண்டவரோட பார்வையில் நீதிமானம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளை வந்து தயார்படுத்தி கொள்ளணும். எப்படி தயார்படுத்தி கொள்ள முடியும்? அனுதினமும் வேதம் வாசித்து ஆண்டவரோட ஒரு ப்ரைவேட் டைம் இல்லையா, நானும் என் ஆண்டவரும் அப்படி ஒரு ப்ரைவேட் டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ண பரிசுத்தாவியானவர் நம்மளுடைய வழிகளை சீர்படுத்துவார். அப்போது அந்த நீதிமான் அப்படின்றது யாருமே ஒருவனும் நீதிமான் இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. ஸோ அப்போது இது வந்து ஒரு டைம் ப்ராசஸா அப்படின்னா கிடையாது. அனுதினமும் எவ்ரிடே இல்லையா. நம்ம காலையில் எழுந்திருக்கிறோம், காலையிலேயே நம்மளை ஃபுல்லாக அர்ப்பணிச்சிடணும் ஆண்டவர்கிட்ட. நான் உம்முடைய பாதத்தில் என்ன அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. இந்த நாளில் நான் உமக்கு விரோதமாக எந்த காரியமும் செய்யாதபடிக்கு, பாவம் செய்யாதபடிக்கு என் ஆத்துமாவையும் சரீரத்தையும் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும். இட்ஸ் எவ்ரிடே ப்ராசஸ். நமக்கு ஒரு வேளை நம்மளுடைய ஆயுசு நாட்கள் 70, 80 இல்லை மோசே போல் 120 வருடங்கள் கொடுத்தாலும் ஒவ்வொரு நாளும் இதை செய்ய வேண்டிய காரியம் இல்லை. அவருடைய பார்வையில் நீதிமானாக விளங்குறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. பரிசுத்தம் அப்படின்றது வந்து ஆண்டவருக்கு மட்டும்தான் பொருந்தும். நம்ம பரிசுத்தமாக ஆகிறதுக்கு என்ன பண்ணலான்னா முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் இல்லையா. அடி மேலே அடி வச்சா அம்மியும் நகரம்னு சொல்லுவாங்களே, அதுபோல் ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தமாக ஜீவிக்கணும். சுவாமி என்கிட்ட வேண்டாத காரியம் என்ன இருக்குது, அதை நீங்கள் எடுத்து போட்டுருங்க அப்படி சொல்லி நம்மளுடைய ஜீவியத்தில் அவருக்கு நேராக நம்ம கடந்து வந்து கொண்டே இருக்கும் பொழுது நம்ம வந்து அவருடைய பார்வையில் நீதிமான்களாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு அடுத்து நான் வாசிக்கிறேன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். இந்த நீதிமானாக இருக்கிறவன் என்ன பண்ணுவானா, தனக்குள்ளேயே இந்த பொக்கிஷத்தை இல்லையா ஆண்டவருடைய வார்த்தையை அடுக்கி வைக்காதபடிக்கு மற்றவர்களுக்கும் சொல்லி இல்லையா ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்வானா. ஸோ அப்போ ஆதாயம் படுத்தி கொள்ளுகிறான் அப்படின்னா சம்பாரிச்சுக்கிறான் இல்லையா. அவனுடைய வேலையை செய்து அவன் வந்து அந்த வேஜஸை எடுத்துக்கிறான். ஆத்துமாக்கள் தான் ஆதாய அந்த வேஜஸை நம்ம எடுத்துகிட்டு ஆண்டவரோட வருகை ரொம்ப சமீபம். நம்ம நினச்சிட்ருக்கோம் ரொம்ப நாள் இருக்குன்னு, கிடையாது. ஆண்டவர் ரொம்ப அதிசீக்கிரம் வரப்போகிறாரு. அப்போ நம்ம வெறும் கையை அவரை போய் நிற்கவே முடியாது. இவ்வளோ நாள் இவ்வளோ காரியங்களை நான் உனக்கு செஞ்சேனே, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், நான் புதைச்சி வச்சிட்டேன் சுவாமி என்னுடைய தாளந்தை அப்படி சொன்னோன்னா கொண்டு போயிடுவார், நம்மளை நரகத்துக்கு போயிரு அப்படி சொல்கிறார். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிற. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளை கரெக்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிற ப்ராசஸில் மற்றவர்களையும் நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறது நமக்கு முக்கியம். சரி, இந்த நீதிமானாக இருக்கிறதற்கு இல்லையா வேறு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகளே அழகான ஒரு வசனம் இருக்குது, 15:4. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். சரியா. ஸோ அப்போது என்னுடைய நாவு எப்படி இருக்குது, நான் பேசுகிற பேச்சு எப்படி இருக்குது. ஒருவேளை வசனத்தை படிக்கும் பொழுது பேசும் பொழுதெல்லாம் நல்லா இருக்குது, மற்றபடி நான் ரொம்ப அபத்தமாக பேசுகிறேன் இல்லையா, வேண்டாத காரியங்களை பேசுகிறேன் நாவை வைத்து. இந்த நாவை பற்றி நம்ம யாக்கோபில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த நாவை வந்து நெருப்புக்கு இல்லையா, காட்டை கொளுத்துகிற நெருப்புக்கு வந்து ஒப்பிட்டிருப்பாங்க. ஸோ அப்போது இந்த நாவை வந்து நான் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள இருக்கிறேன்னா, ஆரோக்கியம் அப்படின்னா யூஸ் பாருங்கள், ஹெல்தி இல்லையா. அப்போது இந்த நாவில் எந்த விதமான கரையான வார்த்தைகள் இல்லையா, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் இருக்குமானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம பேசுகிறோம், நம்ம பேசுகிற வார்த்தை வந்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அப்படி இருந்தால் பேசு, இல்லைன்னா தயவுசெய்து அந்த நாவை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அப்போ ஆரோக்கியமுள்ள நாவை நம்ம இருக்கும் பொழுது ஜீவ விருட்சம் போல நீதிமான்கள் இருப்பாங்க. அவங்க தங்களை மட்டும் இல்லை, தங்களுடைய எல்லாரையுமே ஆயத்தப்படுத்தி கொள்வாங்க இல்லையா. ஒரு கூட்ட மக்களை ஆண்டவரோட வருகை போது இணைத்து கொண்டு சேர்த்து கொண்டு போவாங்க. சரி, இந்த ஜீவ விருட்சம்னு சொல்லிடுறாரு நீதிமான்களை, அவங்களுடைய பலன் ஜீவ விருட்சம்னு சொல்கிறாரு. அப்போது நல்ல மரமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க கெட்ட கனிகளை கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க இல்லையா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 17-18 இந்த 2 வார்த்தை மட்டும் வாசிப்போம். அப்படியே நல்ல மரம் எல்லாம், நல்ல மரம்ன்றது இப்போ யார்? நீதிமான்கள் இல்லையா. நல்ல கனிகளை கொடுக்கும். ஸோ நம்ம ஒருவேளை நம்ம ஆண்டவருக்காக வாழணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம நீதிமான ஆகிறதுக்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யணும். அப்படி முயற்சி செய்யும்போது இல்லையா, நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். ஏன் கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். சரி, இப்போது கெட்ட மரத்துலேருந்து நல்ல கனிகளை நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எடுக்க முடியாது. அதுதான் 18ஆம் வசனம் சொல்லுது, நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. மரம் அப்படி சொல்கிறாரு. அப்போ மனுஷங்களை மரத்துக்கு ஒப்பிடுறாரா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி தான் இல்லையா. ஏன்னா ஏசுவாமி வாழ்ந்த காலத்தில் ஒரு கண்ணு தெரியாதவரை வந்து குணப்படுத்துவார். அப்போ குணப்படுத்திட்டு ஒரு ஹாஃப்வே ப்ராசஸில் கண் ஓப்பன் பண்ணி எதை காண்கிறாய் அப்படி கேட்பார். அப்போ மனிதர்களை வந்து மரத்தை போல காண்கிறேன் அப்படி சொல்லுவார். ஸோ அப்போ அது அவ்வளவும் ட்ரூ இல்லையா. ஸோ அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மனிதர்களே நம்மளெல்லாம் எப்படியே பார்க்குறாருன்னா மரமாக பார்க்குறாரு. ஸோ அப்போ மறுபடியும் அவனுக்கு சரி பண்ணுவார். இப்போ அவனுக்கு வந்து மனுஷங்களாக தெரியும். நல்ல கனிகளை கொடுக்குற மரமாக நம்மளை பாவிக்கிறதுக்கு கடவுள் வந்து நம்மளை மேலே ஆசையாக அப்படி பார்க்குறாரு. நான் வந்து கடவுளுக்காக நல்ல கனிகளை கொடுக்குற மரமாக இருக்கிறேன்னா இல்லை கெட்ட கனிகளை கொடுக்குறேன்னா அப்போனா நான் வந்து என்னை மாற்றிக்கணும். ஸோ எந்தெந்த விஷயத்தில் எனக்கு மாற்றிக்கணும் சுவாமி அப்படின்னு அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து வேதத்தை தியானித்து சொல்லும்போது இந்த வேத வசனம் தான் நம்மளை சுத்திகரிக்கும். ஸோ இந்த வேத வசனத்தை படிக்கிறது கிறிஸ்டியன்ஸ் நம்ம இல்லையா, நிறைய கிறிஸ்டியன்ஸ் நம்ம என்னை உட்பட சொல்கிறேன், வேதத்தை வாசிக்கிறதுக்கு நம்ம நேரம் கொடுக்குறதில்ல. மற்றபடி மற்ற எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது, எல்லாம் பண்ணுறோம், சகலமும் பண்ணுறோம். ஆனால் பைபிள் வாசிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்மளே யோசிச்சு பார்ப்போம். நம்ம அந்த டைம் கொடுக்குறோமா? இல்லை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு எல்லா கோர்ஸஸ் டியூஷனில் எல்லா விதமான காரியங்களையும் சொல்லி கொடுக்குறோம். ஆனால் பைபிள் வாசிக்கிறதுக்கு ஏன்னா இந்த வேத வசனம் தான் சுத்திகரிக்கும். நம்ம எவ்வளோ நேரம் நம்மளுடைய பிள்ளைகளை கண்ணில் விளக்கணை விட்டு பார்க்க முடியாது இல்லையா. ஸோ எது அந்த மாதிரி சுத்திகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேத வசனம். பைபிள் வாசிக்கிறதுக்கு பைபிள் கோர்ஸ் சேர்த்து விடுங்க இல்லையா. என்ன கிளாஸ் படித்தாலும் பரவாயில்ல இல்லையா. பிள்ளைகளை வந்து பைபிள் படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்ம செய்ய வேண்டிய வேலையை இந்த வேத வசனம் செய்திடும். இதை படிக்க வசனத்தால் குத்தப்படுவார்கள். அப்போது ஒரு நல்ல லைஃப் இல்லையா, ஒரு மனமாற்றம் வரும். தங்களுக்குள்ளே யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம், பெற்றோர் கடிந்து கொள்ள வேண்டாம், குச்சி எடுத்து அடிக்க வேண்டாம், இல்லை அவங்கள பார்த்துட்டே அவங்கள இப்படி அப்படின்னு சொல்லவே வேண்டாம். சொல்ல வேண்டியதெல்லாம் பைபிள் என்னோட சேர்ந்து வாசி, நம்ம வீட்டார் சேர்ந்து பைபிளை வாசிப்போம். இப்படி வேத வசனிப்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து சுத்திகரிப்பு நடக்கும். சுத்திகரிப்பு நடந்ததுன்னா நீதிமான்களாக ஆண்டவருடைய பார்வையில் நம்ம காணப்படுவோம். அப்போது நீதிமானுக்கு வரும் பலன் ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சத்தின் அதிகாரத்தை கூட யாருக்கு கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா நீதிமான்களுக்கு கொடுப்பார். இன்றைக்கி மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 11:30 நான் வாசிக்கிறேன். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.